இப்ப நம்மளோட இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல, கிராமப்புற தெய்வங்கள். ஆமா. அது மாரியெல்லாம் சீனத்துல அல்லது இந்தோனேஷியால ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கா? நம்ம தமிழர்களோட தெய்வங்கள் வந்து சிவன், சக்தி, நம்ம கிராமத்து தெய்வம் தான் மாரியம்மன் அந்த மாதிரி. அங்கெல்லாம் வந்து சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வழிபாடோட தெய்வங்கள் தான் வந்து, அதாவது விஸ்வரூபம் மாறி தான் வந்து அங்கே வழிபடுறாங்க. அதெல்லாம் முழுக்க முழுக்க தமிழர்கள் கடவுள் தான் அது. இல்ல அவங்களோட இது உருவ அமைப்பே வித்தியாசமா இருக்கு. இங்க இருந்து இப்போ போன ஹனுமான் வச்சுப்போமே, நாங்கள் சூமுகோங்னு சொல்லுவோம். சுமுகோங். சூமுகோங். ஓகே. அதில் ஆஞ்சநேயர் வழிபாடு அங்கே இருக்கு. இருக்குது. அதெல்லாம் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கதை எடுத்து வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்டாகவே. சரிங்க. அந்த ராமாயண கதைங்கள்லாம் வந்து அதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த பகவத்கீதை எடுக்கிறதுக்கேன்னு போவாங்க. அந்த அந்த கதைலாம் வரும். அப்படியா? அப்புறம் இந்த பைரவர் இருக்கார்ல, பைரவர் வழிபாடு வந்து முழுக்க முழுக்க சைனாவில் நிறையா இருக்குது. சரிங்களா. அது ரூபம் வந்து வேறு மாதிரி, அந்த ஓவியங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயம் மாறி போகுதுல, அது மாதிரி அந்த உருவங்கள் மாறி போகிற பைரவர் வழிபாடும் நிறைய இருக்குது. இப்போ அவலோகேதேஸ்வரன்னு அந்த தெய்வம் தான் மெயினாக வந்து சைனாவில் வந்து கும்பிட்டுட்ருக்காங்க, குவாங்கிங் பூசான்னு சொல்லி. ஆனால் அவங்களோட உண்மையான பேர் வந்து அவலோகேதேஸ்வரா. அவங்களோட கடந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தோம்னா அது வந்து ஒரு இந்து கடவுள். சரிங்களா. அவலோகேதேஸ்வரா, ஈஸ்வராங்கிறது மாதிரி. அவங்க வந்து பெண் வேடத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வரான்னு வருது.